15th question. The cost of the airfare on a given route is comprised of the base cost C and the fuel surcharge S in rupees. Both C and S are function of mileage M. C of M is equal to 0.4 miles plus 50 and S of M is equal to 0.03 M. Determine the function for the total cost of a ticket in terms of mileage and find the airfare for flying 1600 miles. So இதுல क्वेश्चन வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா क्वेश्चनல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 600 மைல்ஸ் போறதுக்கு எவ்வளவு வந்து காஸ்ட் ஆகும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷன் இது வந்து எவ்வளவு இதுல இருக்கு அப்படின்றதை வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்போ நமக்கு தி காஸ்ட் ஆஃப் தி ஏர்ஃபேர் ஃபங்க்ஷன் அண்ட் fuel surcharge function வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. C of M and S of M ன்றது கொடுத்திருக்காங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்றப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு டோட்டல் காஸ்ட் அப்படின்றது வரும். இந்த டோட்டல் காஸ்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மைலுக்கு எவ்வளவு தூரம் அப்படின்றது தான் டோட்டல் காஸ்ட் அப்படின்றது. அப்போ 1 மைலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 0.43 M plus 50 அப்படின்ற காஸ்ட் வந்து வருது. அப்போ நமக்கு எவ்வளவு மைலுக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க 1600 மைல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ f of 1600 and 1600 consider as x. so அந்த x னுடைய வேல்யூ தான் வந்து என்னன்னாக்க m. so 1600 is equal to 0.43 1600 plus 50 0.43 into 60 1600 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 688 கிடைக்கும். இது ஆட் பண்ணும்போது 738. சேம் ப்ரொசீஜர் 16th question. A salesperson whose annual earning can be represented by a function a of x is equal to 30,000 plus 0.4x, where x is the rupees value of the merchandise he sells. His son is also sales and his earning are represented by a function S of x is equal to 25,000 plus 0.05x. Find a plus s of x. அப்போ a plus s of x அப்படின்ற என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் earning வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ determine the total family income if they each sells 1 crore 50 lakhs worth of merchandise. so அவங்க டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 1 crore 50 lakhsக்கு வந்து அவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னாக்க அந்த டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ a of x அப்படின்றது அந்த மேனோடையது, அதுக்கான இது கொடுத்திருக்காங்க. அடுத்து s of x அப்படின்றது அந்த சன்னினுடையது, அதுக்கும் கொடுத்திருக்காங்க. அப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்றப்ப நமக்கு என்ன வரும்னாக்க இந்த ரெண்டு இதையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னாக்க a plus s of xன்றது கிடைச்சிருது. இப்போ அந்த இதுல xன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த ரெண்டு பேரும் சேல்ஸ் பண்ணிருக்கிறது. அப்போ அந்த அதுல xக்கு பதிலா நம்ம கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது சோ எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க 1 crore 40 lakhs 5,000 rupees total answer. That's all the answer. Next 17th question. The function for exchanging the American dollar for Singapore dollar on given day is f of x is equal to 1.23x. அதாவது என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கன் டாலர்ல இருந்து சிங்கப்பூர் டாலர் ஒரு பர்టిక్యులர் டேல சேஞ்ச் பண்ணும்போது அதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க 1.23x ஆ இருக்கு அப்படினு இருக்காங்க. where x represent the number of American dollars. x அப்படின்றது number of American dollars அப்படின்றது சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்க சிங்கப்பூர் டாலருக்கும் அமெரிக்கன் டாலருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினாக்க 1.23 அமௌண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. on the same day the function for exchanging the Singapore dollar to American dollar Singapore dollar to Indian rupee is g of y is equal to 50.50y.
அதாவது சிங்கப்பூர் டாலர் இருந்து அமெரிக்கன் டாலருக்கு சேஞ்ச் பண்ணும்போது g of y is equal to 50.50y அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. where y represent a number of Singapore dollars. Write a function which will give the exchange the rate of American dollars in terms of Indian rupee. அமெரிக்கன் டாலர்ல இருந்து இந்தியன் ரூபிக்கு சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளவு வரும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ x அப்படின்றது அமெரிக்கன் டாலர்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து f of x நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நமக்கு அது வந்து என்னன்னா சிங்கப்பூர் டாலர். அப்ப அந்த f of x நம்ம என்னன்னு சொல்லலாம், y ன்றது சொல்லலாம். அடுத்தது அந்த g of y ன்றது சிங்கப்பூர் டாலர்ல இருந்து இந்தியன் ரூபீஸ்க்கு சேஞ்ச் பண்றோம். அப்போ அமெரிக்கன் டாலரை வந்து சிங்கப்பூர் டாலருக்கு சேஞ்ச் பண்ணிட்டு சிங்கப்பூர் டாலரை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க இந்தியன் ரூபிக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ g of f of x is equal to g compose f of x is equal to g of f of x. So g of f of x value is 1.23x. அடுத்தது g of x is equal to அப்போ g of y க்கு வந்து வேல்யூ கொடுத்தாங்க 50.50. அப்போ இந்த y னுடைய வேல்யூ தான் நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது 1.23x. அப்போ இத மல்டிப்ளை பண்ணனாக்க 62.115x. அப்போ இந்தியன் ரூபி வரும்போது எவ்வளவு வருதுனாக்க 62.115x rupees வந்து வருது. The next 18th question. The owner of a small restaurant can prepare a particular meal at a cost of rupees 1000. அதாவது ஒரு மீல்ஸ் வந்து ஹோட்டல் ஓனர் வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. அதுக்கான மெனு பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 100 rupees. He estimate that if the menu price of the meals is x. So அந்த மெனு பிரைஸ்ல வந்து அவருடைய அதாவது ப்ராஃபிட் வர மாதிரி அதிகப்படுத்தி வைக்கிறாரு. அப்ப அதனோட இது வந்து எவ்வளவு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா x rupees அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றாரு. Then the number of customers who will order that meals at that price in the evening is given by the function d of x is equal to 200 minus x. ஈவினிங்ல கஸ்டமர்ஸ் வர்றாங்க, அவங்களுக்கு பிரைஸ் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 200 minus x அப்படின்னு வந்து சொல்றாங்க. express his day revenue, total cost and profit on this meal as function of x. x பொறுத்து அதனுடைய ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வரும், டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவு வருது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளவு வரதா சொல்லியிருக்காங்கன்னா 200 minus x. ஸோ அவரு அந்த மீல்ஸுக்குரிய காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னா 100 rupees. அப்போ அவருக்கு 100 rupees வைக்கும் போது அந்த 200% சாப்பிட்டாங்க அப்படின்னாக்க எவ்வளவு இருக்கும், தி காஸ்ட் ஆஃப் 200 minus x meals. அப்போ 200 minus x அளவுக்கு ஆளுங்க வர்றாங்க, பர்சன்ஸ் வர்றாங்க, அவங்க போய் சாப்பிடுறாங்க. அப்ப சாப்பிடும் போது அந்த 100 rupees இருந்துச்சுன்னா எவ்வளவு வந்து பே பண்ணிருப்பாங்க அப்படின்றதுதான் இங்க. அப்போ 200 minus x into 100. தென் மெனு பிரைஸ்க்கு வந்து எவ்வளவு வருதுன்றத சேம் அதே மாதிரியே பார்க்கணும். மெனு பிரைஸ் ஆஃப் மீல்ஸ் equal to x. தென் நெக்ஸ்ட் டோட்டல் மெனு பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 200 minus x. அவருக்குரிய டோட்டல் மெனு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 minus x into x. சோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா மெனு பிரைஸ் மைனஸ் காஸ்ட். அப்போ காஸ்ட் அப்படின்றது அவர் ஃபர்ஸ்ட்ல வந்து எவ்வளவு சூஸ் பண்ணியிருக்காரோ அது அந்த 100 rupees அவர் ஃபிக்ஸ் பண்ணதுல இருந்து. அப்போ ப்ராஃபிட் equal to மெனு பிரைஸ் மைனஸ் காஸ்ட். அப்போ மெனு பிரைஸ் வரும்போது 200 minus x into x minus 200 minus x into 100. So 200 minus x ன்றது காமனா இருக்கனால வெளியில எடுத்துட்டோம் அப்படினாக்க x minus 100. That's all. இதா வந்து அவருக்கு கிடைச்சிரக்கூடிய profit. So இந்த profit வந்து in rupees. This profit in rupees. That's all the answer. Next 19th question. The formula for converting from Fahrenheit to Celsius temperature is y is equal to 5x by 9 minus 160 by 9. Find the inverse of this function and determine whether the inverse function is also function. Inverse function or also function னு சொல்லி கேக்குறாங்க. That means bijection function அப்படினு சொல்லி கேக்குறாங்க. Then அப்போ இதுல இருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும், இன்வர்ஸ்ன்றதை நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ அப்போ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு இத கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன நமக்கு equal to
இதை இப்ப நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் LCM எடுத்தோம்னா 5x minus 160 by 9 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம் it is called f of x it is f of x then next இதுல இருந்து நம்ம இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்போ இந்த 9 இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 9y equal to 5x minus 160 அப்ப இந்த 160 இங்க மாத்தும்போது 9y plus 160 equal to 5x அப்போ 9y plus 160 by 5 equal to x இந்த 5 இந்த சைடு சேஞ்ச் பண்றோம் அப்போ இது x ல வரதுனால இது வந்து நம்ம என்னன்னு சூஸ் பண்ணலாம்னாக்க g of y அப்படினு சொல்லி சூஸ் பண்ணலாம் now consider g compose f of x g compose f of x அப்போ g of f of x so equal to g of f of x க்கு வேல்யூ என்ன இருக்கு f of x ஓட வேல்யூ 5x minus 160 by 9 so now இத கொண்டு வந்து g of x ல கொண்டு வந்து அப்ளை பண்றோம் அப்போ இந்த டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா y அப்படின்றது அர்த்தம் அப்போ 9 into 5x minus 160 by 9 plus 160 by 5 ன்னு இருக்கு அந்த 5 அப்படியே வந்துரும் இப்போ 9 க்கு 9 வந்து கேன்சல் ஆயிரும் அப்ப இங்க வரும்போது 5x minus 160 plus 16 இருக்கும் இந்த plus 60 க்கு இந்த minus 160 கேன்சல் ஆயிரும் then next 5 க்கு 5 கேன்சல் ஆயிரும் அப்போ g compose f of x value is x that is equal to ix inverse of x then next f compose g of y f compose g of y அப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க f of g of y f of g of y அப்போ f of g of y னுடைய வேல்யூ என்ன இருக்கு g of y வேல்யூ வந்து 9y plus 160 by 5 so இத கொண்டு வந்து அப்படியே அங்க f of x ல கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னாக்க so equal to 5 into 9y plus 160 by 5 into minus 160 by 9 so by 9 வரனா அந்த 9 அப்படியே வந்துரும் இப்போ 5 க்கு 5 கேன்சல் ஆயிரும் 160 க்கு 160 கேன்சல் ஆயிரும் 9 க்கு 9 கேன்சல் ஆயிரும் அப்போ f compose g of y is equal to y that is equal to inverse of y so இப்போ f and g are bijective function bijective function அப்போ the inverse இப்போ f inverse of y is equal to so f inverse of y is equal to அந்த givenல வந்து நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம் y இங்க தான் வச்சிருக்கோம் அப்போ g க்கு பதிலா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இன்வெர்ஸ்ல வந்து மாறும் அப்போ 9y plus 160 plus 160 by 5 so replacing y and x அப்போ f inverse of x is equal to 9x plus 160 by 5 that's all the answer next 20th question a simple chipper takes a number of codes it using the function f of x is equal to 3x minus 4 find the inverse of this function
determine whether the inverse is also a function and verify the symmetrical property about the line y is equal to x by drawing the lines. So இதுக்கு வந்து என்ன பண்ண சொல்றாங்கனாக்க இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப given அவங்க ஒரு given வந்து கொடுக்கறாங்க y is equal to x ன்னு சொல்லி அவங்க ஒரு given கொடுக்கறாங்க. அதுக்கு the next அந்த inverse function இந்த 3 க்கும் வந்து பாத்தீங்க அப்படினாக்க லைன் வந்து டிரா பண்ணனும். அது சிமெட்ரிக்கா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ண சொல்றாங்க. So now it is called y. So இப்போ இது வந்து என்ன நமக்கு சொல்லுவோம் y ன்றது சொல்லுவோம். அப்போ y is equal to 3x minus 4. இப்போ இந்த -4 ஃப்ரண்ட்ல மாத்துறோம்னாக்க y plus 4 is equal to 3x. அப்போ 3 இங்க சேஞ்ச் பண்ணும்போது இப்போ x is equal to y plus 4 by 3. So it is called g of y. It is called g of y is equal to y plus 4 by 3. So now g compose f of x is equal to g of f of x. G of f of x. Appo g of f of x value is 3x minus 4. Now this full consider as y. So is equal to அப்ப இத கொண்டு g ல கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது 3 into so இத கொண்டு வந்து y க்கு கொண்டு வந்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்ப இங்க வரும்போது 3x minus 4 plus 4. அப்ப இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். So by 3 வரதுனால by 3. So இந்த 3 க்கு 3 கேன்சல் ஆயிடும். அப்ப is equal to x. So here g compose f of x is equal to ix. The next same procedure f compose g of x is equal to f of g of x. F of g of x. So is equal to f of g of x value, sorry, g of y, not g of x, g of y. So g of y value is y minus y plus 4 by 3. Y plus 4 by 3. So is equal to இத கொண்டு வந்து அப்படியே f of x ல அப்ளை பண்ணும்போது 3 into இந்த x க்கு பதிலா இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணோம். y plus 4 by 3 then minus 4 by 3. 3 க்கு 3 கேன்சல் ஆயிடும். 4 க்கு 4 கேன்சல் ஆயிடும். அப்போ f compose g of y is equal to y ன்றது கிடைக்குது. y is equal to it is iy. It is called iy. It is called iy. So therefore f and g are bijective function, are bijective. Then inverse. So f inverse of y is equal to, so அப்போ இங்க வரும்போது இதுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது y plus 4 by 3. Now we have changed f inverse of x is equal to x plus 4 by 3. Now we have to take the values for y is equal to x. Y is equal to x. Now choosing the table, so two values வந்து நம்ம choose பண்ணலாம், x y. So அப்ப இங்க two values வந்து நம்ம choose பண்ணும்போது -2 -2 ஏனா ரெண்டுமே ஈக்குவல். அடுத்து -1 -1, next 0 0, next 1 ன்றப்போ 1, 2 ன்றப்போ 2. இது first value. அடுத்து வந்து givenக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ x -2 -1 0 1 2, then y is equal to 3x minus 4. Y is equal to 3x minus 4.
சோ இப்போ இதுல வந்து அப்படியே வேல்யூஸ் அப்ளை பண்றோம். சோ 0 இப்போ இதுல வந்து 0 ன்னு x க்கு பதிலா 0 ன்னு அப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். அப்போ 3 into 0 0 0 minus 4 is minus 4. அடுத்தது -1 ல இருந்து அப்ளை பண்ணிட்டு போவோம் -2. அப்ப இங்க 2 ன்னு அப்ளை பண்ணும்போது -6 -4 அப்போ -10. அடுத்து -1 ன்னு அப்ளை பண்றோம் -3 -4 அப்போ -7. 0 ன்னு அப்ளை பண்றோம் 0 ன்னு அப்ளை பண்ணும்போது -4. 1 ன்னு அப்ளை பண்றோம் அப்போ 1 3s are 3 3 minus 4 is -1. நெக்ஸ்ட் 2 ன்னு சொல்லி அப்ளை பண்றோம் 6 6 minus 4 2 ன்னு அப்ளை பண்ணும்போது 6 6 minus 4 is plus 2. சோ இது third ஒன்னுக்கு. இதனோட இது வந்து பாத்தீங்கன்னா y is equal to 3x minus 4. y is equal to 3x minus 4. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினாக்க நம்ம அந்த இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். அப்போ y is equal to x plus 4 by 3. y is equal to x plus 4 by 3. இப்போ x next வந்து y is equal to x plus 4 by 3. so இதுக்கு நீங்க டைரக்டா ஃபைண்ட் பண்றதா பண்ணலாம். இல்லையா x is equal to 0 implies அப்படினு போட்டு நம்ம செப்பரேட்டா ரைட் பண்ணுவோம்ல அது மாதிரியே ரைட் பண்றதா பண்ணலாம். சோ இப்போ இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் -2 -2 ன்னு அப்ளை பண்ணும்போது -2 இங்க வரும்போது +4 -2 +4 value is +2 அப்போ +2 by 3. next -1 அப்போ -1 ன்னு அப்ளை பண்ணும்போது +3 ன்னு வருது -1 னா +3 அப்ப அதனுடைய வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இங்க வருது next 0 0 ன்னு அப்ளை பண்ணும்போது 0 அப்போ 4 by 3 ன்றது வருது 4 by 3. next 1 ன்னு அப்ளை பண்றீங்க அப்போ 1 ன்னு அப்ளை பண்ணும்போது 5 by 3 1 ன்னு அப்ளை பண்ணும்போது 5 by 3. அடுத்து 2 ன்னு அப்ளை பண்றீங்க 2 ன்னு அப்ளை பண்ணும்போது 6 by 3 6 by 3 கேன்சல் பண்ணா 2. that's all the இதுக்குரிய. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இதுக்கு கிராஃப் வந்து நம்ம டிரா பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஆக்சிஸ் வந்து சேம் ப்ரொசீஜர். நம்ம as usual கிராஃப் எப்படி டிரா பண்ணுமோ அதேதான் x x dash y y dash. சோ வேல்யூஸ் வந்து நான் அப்படியே எடுத்துர்க்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் y is equal to x க்கு வந்து பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் 1 2, -2 அப்போ 2 -2 இங்க வருதா. அப்போ நெக்ஸ்ட் வந்து 1 -1 அப்போ இங்க வருது. நெக்ஸ்ட் வந்தீங்கனாக்க 0 0 இங்க வருதா. அடுத்தது 1 1 1 1 அடுத்தது 2 2 2 2 அப்போ இதுக்கு வந்து ஒரு லைன் இது அப்படியே ஸ்ட்ரைட் லைனாவே அப்படியே வரும். it is a y is equal to x. the next y is equal to 3x minus 4 க்கு வந்து டிரா பண்றோம். அப்போ 2 10 2 க்கு 10 இல்ல நீங்க டிரா பண்ணீங்க அப்படினாக்க 10 பிளாட் பண்ணுங்க. அப்படி இல்லனா தேவை இல்ல. அடுத்து 1 7 1 க்கு 7 வந்து இல்ல பட் இங்க வரும். ஆனா இங்க -7 போட்டீங்கனாக்க 1 -7 இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து 0 -4 0 -4 அடுத்து 1 -1 1 -1 அடுத்து 2 2 இங்க வருதா. அப்போ இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரைட் லைனா அப்படியே வரும். இது அப்படியே ஸ்ட்ரைட் லைனா தான் வரும், கிராசிங் ஆகாது. சோ y is equal to 3x minus 4. the next அடுத்து இங்க வரோம் given inverse க்கு வரோம். இன்வெர்ஸ் வரும்போது இதனுடைய வேல்யூஸ் இங்க வந்து ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அப்போ -2 by 2 by 3 அப்படின்றப்போ 0.6. அப்போ 2 ன்றப்போ 0.6 னாக்க 0 1 2 3 4 5 6 க்கு இங்க வரும். so 2 0.6. next 1 -1 சரி 1 -1 -1 க்கு 1. next வரும்போது இங்க வரும்போது 1.6 1.33 ன்னு வரும். அப்ப நம்ம என்ன வைக்கலாம் பாத்தீங்கன்னாக்க 1.3 1.3 கே வைக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும்போது 1.6 ன்னு வரும். அப்போ 1 6 அப்படின்றப்ப இதுக்கு கொஞ்சம் மேலால 1 6. அடுத்தது 2 2 அப்படின்றப்ப இதே பாயிண்ட் வரும்.
இப்போ இத கொண்டாந்து இப்படியே ஜாயின் பண்ணும்போது சேம் ஒரே பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் ஆகும் y is equal to x plus 4/3. இப்போ இந்த மூணு லைனுமே ஒரே பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகிறதுனால சோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னாக்க சிமெட்ரிக் அப்படின்றது சொல்லலாம். So from the graph graph lines y is equal to 3x minus 4 and y is equal to x plus 4/3 are symmetric to y is equal to x. That's all the answer.